போயிட்டு இருக்கு. சார்ஜ் ஷீட் அப்படியே போட்ட நிலையில இருக்கு. அந்த தம்பி இன்னும் வேலைக்கு போக முடியல. ஒருத்தர் போலீஸா இருந்தார்ல, அவரும் அப்படியே. அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் கடந்த 75 நாட்களில் 8 ஆணவ கொலை சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு. கடந்த அக்டோபர் மாதம் 2025 தமிழ்நாடு அரசு நீதியரசர் KN பாஷா அவர்கள் தலைமையில் ஒரு கமிஷனை போட்டாங்க. ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் தேவையா இல்லையா என்பதை அந்த கமிஷன் ஆய்வு செய்து ஒரு அறிக்கையை தமிழக அரசுக்கு அளிக்க வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையில் தான் அந்த கமிஷன் போடப்பட்டது. அந்த கமிஷனிடம் நாங்க எவிடன்ஸ் அமைப்பு கிட்டத்தட்ட ஒரு 6000 பக்கங்கள் கொண்ட ஆவணங்களை கொடுத்திருக்கிறோம். இது மட்டும் இல்லாம ஒரு 25 பாதிக்கப்பட்ட மக்களை தமிழ்நாட்டிலிருந்து 2014 இருந்து 2026 வரை உள்ள மிக முக்கியமான தமிழ்நாட்டில் நடந்த ஆணவ கொலை பாதிக்கப்பட்ட மக்களை அழைத்து போய் KN பாஷா அவர்கள் தலைமையில அந்த கமிட்டியில நாங்கள் கொடுத்திருக்கிறோம். இந்த நிலையில தான் இந்த 75 நாட்களில் 8 பேர் ஆணவ கொலையால் இருந்திருப்பது வெளிச்சத்துக்கு வந்த சம்பவங்கள். வெளிச்சத்துக்கு வராத சம்பவங்கள் நிறைய இருக்கின்றன. இது பேரு அதிர்ச்சியா இருக்கு. எங்க எவிடன்ஸ் அமைப்பு குழு நாங்க இப்ப இந்த 2 சம்பவத்துக்கு போயிருந்தோம். மயிலாடுதுறைக்கும் அதுக்கப்புறம் தஞ்சாவூர் திருவோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 கிராமங்களுக்கும் நாங்க ஆய்வுக்கு போயிருந்தோம். நானும் அந்த 2 பகுதிக்கு நேரடியாக போயிருந்தேன். மயிலாடுதுறை சம்பவத்தை பொறுத்த மட்டில் இன்னைக்கு போலீசாருடைய நடவடிக்கை என்னவா இருக்கு அப்படின்னா, ரொம்பவும் ஒரு சாதிய துவேஷத்தோடு இருக்கிறாங்கன்றதான் தமிழ்நாடு போலீஸ் இருக்கிறாங்கன்றதான் நான் சார்ஜ் பண்ண விரும்புறேன். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, இந்த தரங்கம்பாடி பக்கத்துல தான் இருக்கக்கூடிய சுனாமி குடியிருப்பு பகுதி. அந்த குடியிருப்பு பகுதியில் அந்த பார்த்திபன் என்கிற இளைஞர் இருக்கிறாரு. அவருக்கு வயசு 19 வயசு. ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர். அருகாமையில் இருக்கக்கூடிய அதே ஒரே குடியிருப்பு தான் அந்த பகுதியில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் சேர்ந்த ஒரு 7-8 குடும்பம் தான் இருக்கிறாங்க. அவங்க இருக்கிறாங்க. இவர் தலித் சமூகம். அந்த ஒரு 16 வயது சிறுமியும் இந்த இளைஞனுக்கு ஒரு 19 வயசு. 2 பேருக்குமே திருமணம் ஆகிற வயசு கிடையாது. ஏன்னா பெண்ணுக்கு திருமணம் ஏஜ் என்பது 18, ஆணுக்கு திருமணம் ஏஜ் என்பது 21. லீகலா பார்த்தா 2 பேருக்குமே திருமணம் ஏஜ் கிடையாது. 2 பேரும் விரும்பி இருக்கிறாங்க. இதுதான் நடந்திருக்கு. இந்த பையன் தம்பி பார்த்திபன் 29ஆம் தேதி அங்க இருக்கக்கூடிய ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துல போய் பக்கத்துல இருக்காரு. அந்த பொண்ணும் பேசிட்டு இருந்திருக்கிறாங்க. பேசிட்டு அந்த பொண்ணு கொஞ்சம் நகர்ந்த உடனே கொஞ்ச நேரம் கழித்து ஒரு 10க்கும் மேற்பட்டவங்க, இந்த பொண்ணுடைய அப்பாவும் சித்தப்பா அப்புறம் சில இளைஞர்கள், அந்த இளைஞர்கள் ஒரு 5-6 பேர் வேறு கிராமங்களை சேர்ந்த இளைஞர்கள், உனக்கு எங்க வீட்டு பொண்ணு கேக்குதான்னு சொல்லி அந்த பையனை அடிச்சு சட்டை பிடிச்சு அடிச்சு கடுமையா தாக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா மாரிமுத்துவும் இந்த மகனும் இந்த பார்த்திபனும் போய் பொறையார் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க. எஃப்ஐஆர் போடப்படல, கம்ப்ளைண்ட் ரிசீவ் ஆயிடுது. 2:30 மணிக்கு இந்த ஸ்டேஷன்ல தான் இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாரு அவங்க அப்பாவை. நீங்க அந்த உங்களை மகன் அடிச்சாங்க சொன்னீங்கல்ல, அவங்க வீட்டை காட்டுங்க, நாங்க அரெஸ்ட் பண்றோம். நைட்டு 2:30 மணிக்கு. இவரும் அதை நம்பி என்ன பண்றாங்க, 2:30 மணிக்கு பக்கத்துல குடியிருப்புன்றதுக்காக போறாரு. போன உடனே பாத்தீங்கன்னாக்க அங்க ஏற்கனவே 10 பேர் ரெடியா இருக்கிறாங்க. நீ எப்படா எங்க ஏரியாவுக்கு வரலான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட வாக்குவாதம் நடக்குது. இடையில அந்த போலீஸ் வந்துடுறாங்க. இதுல யார் அடிச்சாங்கன்னு அப்பா அந்த இருந்த கும்பல்ல 3 பேர் மட்டும் தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த 3 பேரை கை காட்டுறாரு. அவங்களை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன் கூட்டு போறாங்க. இது நடந்துருச்சு. இது நடக்கும்போது 2:30-3 மணிக்கு திருப்பி படுத்துறாரு. 4:30 மணிக்கு அகைன் மறுபடியும் பொறையார் ஸ்டேஷன்ல இருந்து போன் வருது. அந்த பொண்ணை காணும்ட்டு எங்க ஸ்டேஷன்ல முட்டுவிட்டு நிக்கிறாங்க, உங்க பையன் காதலிக்கிற பொண்ணை காணும்னு ஸ்டேஷன்ல முட்டுவிட்டு நிக்கிறாங்க அப்படின்னு வந்த உடனே உங்க பையன் எங்க இருக்கான்னு பாருங்கன்றாங்க. இவர் போய் உடனே இந்த அறையில பாக்குறாரு, அந்த பையனை காணும். காலையில தான் தெரியுது 2 பேருமே சடலம் குடியிருப்பு பகுதியில, அந்த பெண்ணுடைய குடியிருப்புல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர் கூட கிடையாது. இந்த பையனுடைய குடியிருப்புல பார்த்தா 100 மீட்டர் கிடையாது. அது ஒரு கொட்டாயில அவங்க 2 பேரும் சடலமா தோங்குறாரு. அந்த காட்சி ரொம்ப அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. பையனுடைய தரப்புல இது ஆணவ கொலைன்றாங்க, போலீசார் தரப்புல தற்கொலைன்றாங்க. இதுவரை அவங்க தற்கொலை தான் ஃபைல் பண்றாங்க. அந்த பிரீவியஸ் அட்டாக்கு எஸ்சிஎஸ்டி கேஸ் போட்டிருக்காங்களே தவிர, ஒரு போலீஸ் பாருங்க, இந்த இறந்து போறதுக்கு இடையில ஒரு 4-5 மணி நேரம் தான் இடைவெளி.
அவங்க அடிச்சிருக்கிறாங்க, அதுக்கு எஃப்ஐஆர் இருக்கு. அட்லீஸ்ட் தற்கொலைக்கு தூண்டியது என்ற வழக்கு கூட போடல. இது வந்து தற்கொலை அப்படின்ற அடிப்படையிலே மட்டும் எடுத்தாங்க. தற்கொலைக்கு தூண்டியது என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் கொலையை விட தற்கொலைக்கு தூண்டிதான் மிகப்பெரிய குற்றம். அப்ப எவ்வளவு பெரிய போர்ஸ் பண்ணி இது நடந்திருக்கு பாருங்க. இது முடிஞ்சிருக்கு. இப்போ உடனே அந்த பெண் அந்த பையனுக்கு, அந்த சிறுமி அந்த பையனுக்கு எழுதின கடிதங்கள் எவிடன்ஸ் குழுவினர் வாங்கி பார்த்தோம். அது வந்து அவளுக்கு டூ பர்சனலா அந்த பொண்ணு எழுதியிருக்கா. அது வெளியிட முடியாத அந்த சிறுமியுடைய மாண்பு சம்பந்தப்பட்டதுன்றதுக்காக அதை நம்ம அதை வெளியிடல. ஏன்னா 2 பேருமே 11 வயசு சேர்ந்தவங்க. அவங்களுக்குள்ள ஒரு காதல் விவகாரமான பிரச்சனை இருக்கு அப்படின்னா அது கவுன்சிலருக்கு 2 குடும்பத்தினர் வந்து பேச்சுவார்த்தையில முடிக்க வேண்டிய சமாச்சாரம் எடுத்து சொல்லலாம். ஆனா அதை விட்டுட்டு ஒரு போர்ஸ் பண்ணி தான் இது நடந்திருக்கு. அதுக்கு முதல் நாள் அந்த பையன் தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கிறார். அது எல்லாம் தெரிந்தும் கடைசி வரை போலீசார் தங்க ஸ்டாண்ட்ல உறுதியா இருந்திருக்கிறாங்க. நம்ம வருத்தத்தோட பதிவு பண்றேன். ஏன்னா இந்த வழக்கை பொறுத்த மட்டும் நீங்க வந்து தற்கொலைக்கு தூண்டிதா போட்டாலும் எஸ்சி ஆக்ட் வந்துடும் அது. அதனால அந்த மரணத்தை பொறுத்தவரை நாங்க வந்துட்டு அப்படி ஒரு ஸ்டாண்ட் இருக்கிறாங்க. இன்னொரு சந்தேகம் என்னன்னா, அந்த பொண்ணுடைய பாடி எரிச்சாச்சு. ஒரு மரணங்கள் சந்தேகமா இருக்கு அப்படின்ற பட்சத்துல பாடியை வந்து வச்சிருந்தா என்னன்னு கேட்கிறேன் நான். இந்த பையனுடைய பாடியை மட்டும், தம்பி பார்த்தினுடைய பாடியை மட்டும் அது எரிக்கப்படாமல் புதைக்கப்பட்டிருக்கு. பின்னாடி அது ஏதாவது லீகலா அதுல இருக்கான்றதை பாக்குறதுக்காக. சோ இதுதான் வந்து அந்த சம்பவத்துல வந்து நடந்திருக்கு. ரொம்ப ஒரு இதுல என்னன்னாக்கா, அந்த பெண்ணுடைய வீட்டை தாக்கினதா சொல்லி 5 தலித் இளைஞர்கள் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. எங்க டீம் நாங்க 2ஆம் தேதி அங்க போயிட்டு வர, 2ஆம் தேதி இரவு எனக்கு அங்கிருந்து போன் வருது. இது மாதிரி 5 பேரை வந்து இந்த வீட்டை தாக்கினதா சொல்லி அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரு அதிர்ச்சியாக இருக்கு. அந்த பொண்ணுங்க 2 பேருமே வந்து தொங்குற அந்த காட்சி வந்து எல்லா சமூக வலைதளங்கள்லயும் இருக்கு. நான் இதுவரை அந்த சரிமையோட பேரை நம்ம மென்ஷன் பண்ணல. எல்லாம் மைனர் ஊடகங்கள்ல கூட, இன்னும் பாப்புலர் ஊடகங்கள் கூட இந்த பொண்ணோட பேரை போட்டாங்க. தப்பு அது. மைனர் இந்த பொண்ணு. சோ இதுதான் அங்க வந்து நடந்திருக்கு. அது போர்ஸ் இருந்திருக்கு. அவங்க அப்பா வந்து 6 மாசத்துக்கு முன்பு இந்த சிறுமியின் தந்தை இவங்க வீட்டுக்கு வந்து மிரட்டியிருக்காரு. கொன்னுடுவேன், கொன்னு உங்களை போட்டுடுவேன்னு மிரட்டியிருக்காரு. இத வந்து அந்த ஊர் மக்கள் எல்லாரும் பார்த்திருக்காங்க. இது இல்லாம அந்த பையன் தாக்கப்படுவதை பார்த்த 3 பெண்கள் ஐ விட்னஸ் இருக்காங்க. எஃப்ஐஆர் இருக்கு. எல்லாம் இருந்தும் அவங்க ரொம்ப கச்சிதமாக இதை தற்கொலை அப்படின்ற நிலையிலே நிறுத்திக்கிறாங்க. தற்கொலைக்கு தூண்டியதுன்றதுக்குள்ளதான் காஸ்ட் இன்டென்ஷன் இருக்கு. தற்கொலை என்ற அடிப்படையில் வந்து ஜாதி உள்ள வராது. ஆனா நடந்திருக்கு. இது ஒரு சம்பவம், ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. 2வது சம்பவம் திருவோணம் பக்கம், தஞ்சாவூர் மாவட்டம். அந்த பையனை போய் பார்க்கிறேன். 17 வயசு சின்ன பையன், காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறான். அந்த பொண்ணு 18 வயசு, இவனோட 1 வயசு பெரியவா. அவளும் ஃபர்ஸ்ட் இயர் தான் படிக்கிறாங்க. பிற்படுத்தப்பட்ட சமூகம், பையன் தலித் சமூகம். போன மாசம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு அந்த பொண்ணு இறந்து போயிருக்கிறான். 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை போன் போட்டு, இது மாதிரி நம்ம கார் எங்க வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு, எங்க அம்மா அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமையும் போன் போட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரொம்ப கொடுமையா இருக்கு. ஒண்ணு நீயா தூக்குல தூங்கு, அது நம்ம சாதிக்கு பெருமை. இல்ல நாங்க உங்களை தூக்குல தொங்க வச்சிட கூடாது அப்படின்னு எங்க அம்மாவும் அப்பா மிரட்டுறாங்கன்றத 18ஆம் தேதி சொல்றாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்லை, நீ படுன்னு சொல்லி இந்த பையன் சொல்லியிருக்கான். காலையில பார்த்தா அந்த 6:45 போன் வருது ஃப்ரெண்டு கிட்ட இருந்து, அந்த பொண்ணு தூக்கு போட்டு தூக்கிலிடப்பட்டவாறு இறந்து போயிடுச்சுன்னு. 8:30 மணிக்கு பாடி எரிச்சிடறாங்க. போஸ்ட்மார்ட்டம் கிடையாது, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றது கிடையாது, பாடி வந்து எரிச்சிட்டாங்க. இதுவரை அரெஸ்ட் கிடையாது. இப்ப என்ன சொல்றாரு போலீஸ் தரப்புல, சார் இது வந்து பாடியை தகவல் தெரிவிக்காம பாடி எரிச்சது வந்து பெயிலபிள் எல்லாம் வருது, அதனால நாங்க அரெஸ்ட் பண்ணல. ஒரு இளம்பெண் தூக்கிட்டு இறந்து போனதை ஒரு போலீஸுடைய ஸ்டேட்மெண்ட், தஞ்சாவூர் போலீஸ் ஸ்டேஷனுடைய ஸ்டேட்மெண்ட் எவ்வளவு அபத்தமாகவும் கேவலமாக இருக்கு பாருங்க. இறந்து போன ஹேங்கிங்ல இருந்து போன போஸ்ட்மார்ட்டம் கிடையாம பாடியை எரிச்சிட்டு இது வந்து பெயிலபிள் வருது, எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணல. இன்ஃபார்ம் பண்ணலன்றது சரி, தூக்கு போட்டிருக்கால, தூக்கு போட்டாலா தூக்கிடப்பட்டாளா அப்படின்ற ஒரு இடம் இருக்குல்ல. இப்ப அந்த பையன் நாங்க
ரொம்ப கடுமையான மனரீதியா பாதிக்கப்பட்டிருக்கான். சின்ன பிள்ளைங்க தான். இது ஒரு அந்த பையனுக்கு கவுன்சிலிங் வேற தேவைப்பட்டது. 2 பேரும் காலேஜ் போயிருக்காங்க, விரும்பி இருக்கிறாங்கனாக்கா அது பேசி இருக்கலாம், முடிவு பண்ணிருக்கலாம். பெற்றோர்களுக்கும் அது இதுக்குள்ளேயும் ஒரு காஸ்ட் இன்டென்சிட்டி இருக்கு. இதுல என்ன கொடுமைன்னா அந்த பையன் மறுநாள் எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டு பயந்து நான் கேட்கும் போது எனக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு. 15ஆம் தேதி இன்சிடென்ட் தெரிஞ்சவொடனே நேரம் அந்த வீட்டுக்கு போயிட்டான். எல்லாம் அழுதுருந்துங்க. அந்த பொண்ணோட காலில் பிடிச்சி அழுது இருக்கிறான். அந்த பையனும் போய் கூட்டத்தில் தெரியலையா விட்டாங்கன்னு தெரியல, அழுது இருக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க பேரண்ட்ஸ் இந்த ஊருக்காரங்களும் என்ன பண்றாங்கன்னா, இப்ப இந்த பையனை வந்து உன்னால எங்க மானம் போச்சுன்னு சொல்லி அந்த பையன் இந்த பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா அவனை ஒரு மாதிரி இதுவா பேச அவன் ரொம்ப அப்செட் ஆகி இருக்கிறான். 2 சின்ன பிள்ளைங்க இதை வந்து பேச்சுவார்த்தை மூலமாக கவுன்சிலிங் எல்லார் வீட்டிலும் நடக்கிற விஷயம் தான் இது. எல்லார் வீட்டு சின்ன பிள்ளைங்கன்னா அது காலேஜ் தான் செய்வாங்க. அதுக்குன்னு வந்துட்டு பெரிய தேச குற்றமாகவும் ஒரு பெரிய இதுவா சொல்லி அதை வந்து இப்படி இப்படி ஒரு போக்கு வந்து தமிழகத்தில் வந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த 2 சம்பவம் பெரும் அதிர்ச்சியா இருக்கு. இந்த 2 சம்பவத்துல என்னன்னா, இதுவரை நடந்த ஒரு ஆணவ கொலையில் எல்லாமே வந்து இதுக்கு மற்ற ஆணவ கொலைக்கு என்ன வித்தியாசம், இந்த 3 மரணங்களும் 10 பருவ ஆணவ கொலையை நான் பார்க்கிறேன். டீனேஜ் ஆணவ கொலை. இது மற்ற ஆணவ கொலைன்றது ஒரு அளவு அந்த ஏஜ் கடந்து நடந்தது. இந்த 75 ஆணவ கொலைகள்லையும் இந்த 8 ஆணவ கொலைகள்லையும் இந்த 3 பேர் மரணம் என்பதுதான் 10 பருவத்தில் இருக்கிறவங்க, டீனேஜர்ஸ் எல்லாமே. எல்லாருடைய ஏஜும் பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு 16 to 19 தான் இது வந்து நமக்கு தெரிய வருது இந்த கொலைகள்ல. மறுபடியும் தமிழ்நாடு மறுபடியும் சொல்றோம், இது ஒரு அலார்மிங் ஸ்டேட்டாக தமிழ்நாடு இருக்கு. போன இதுல அக்டோபர் நவம்பர்ல இப்போது அமைச்சராக இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா அவர்கள் நாங்க ஆணவ கொலைக்கு எதிராக தாவேகா வந்து ஒரு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய போறோம், அதுக்கு நீங்க எங்களுக்கு கொஞ்சம் டாக்குமெண்ட் கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு போனாங்க. அதன் அடிப்படையில் அவங்க உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க. தமிழகத்தில் ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் ஏற்ற வேண்டும் என்று தாக்கல் பண்ணப்பட்டிருக்காங்க. இப்ப ஆட்சி அவங்க கையில வந்துருச்சு. இப்போவாது நீங்க ஏற்றுங்க. ஜஸ்டிஸ் KN பாஷா அவர்கள் தலைமையில எவிடன்ஸ் கொடுத்த டாக்குமெண்ட் 6000 பக்கங்கள் இருக்கு, 25 பேருடைய வாக்குமூலங்கள் இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து இதெல்லாம் வெளியில தெரிகின்ற சம்பவங்கள், வெளியே தெரியாம பல இளைஞர்கள் கொல்லப்பட்டு வராங்க, வெளியில தெரிவது கிடையாது. போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு பஞ்சாயத்து பேசி பிரிக்கிற நிலைமை நிறைய இருக்கு, தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. ஆணவ கொலைகள் பல முறை பேசிட்டோம். இதுவரை தமிழ்நாட்டில் இப்ப எவிடன்ஸ் அமைப்பு கலெக்ட் பண்ணதுல உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் 54 தீர்ப்புகள் ஆணவ கொலைக்கு எதிராக ஸ்ட்ராங்கா தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. 54 தீர்ப்புகள் இருக்கு. 54 தீர்ப்புகளும் ஆணவ கொலையை கண்டிச்சு அவங்க பேசுறாங்க. உயர் நீதிமன்றங்கள்ல 79 தீர்ப்பு வந்திருக்கு. இந்தியா முழுவதும் உள்ள டெல்லி, தமிழ்நாடு, கர்நாடகா, குஜராத், ராஜஸ்தான் போன்ற நீதிமன்றங்கள்ல உயர் நீதிமன்றங்கள்ல 79 தீர்ப்பு வந்திருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் ட்ரையல் கோர்ட்ல 7 தீர்ப்புகள் வந்திருக்கு. 7 தீர்ப்புகளுக்கு ட்ரையல் கோர்ட்ல கன்விக்ஷன் கிடைச்சிருக்கு. அப்ப இவ்வளவுதான். ஆனா அந்த 7 ட்ரையல் கோர்ட்ல கன்விக்ஷனும் எல்லாமே எஸ்சி ஆக்ட்ல கிடைச்சிருக்கு. ஆணவ கொலையும் கிடைக்கல. அதுதான் நாங்க சுட்டிக்காட்ட விரும்புறோம். இன்னொன்று, இதுவரை தமிழகத்தில் நடந்த ஆணவ கொலைகள்ல பெண் கொல்லப்படுகிற வழக்குல, அதாவது பெண்ணை கொள்கிற தந்தைக்கோ, பெண்ணை கொள்கிற தாய்க்கோ, இல்ல சகோதரி கொள்கிற சகோதரர்களுக்கோ, உறவினர்களுக்கோ தண்டனை கிடைச்சதில்லை. கண்ணகி முருகேசன் கேஸ்ல மட்டும்தான். அதுவும் எதுக்குனாக்க கண்ணகிக்கா கிடைக்கல, முருகேசனும் சேர்த்து இறந்து போனதுனால, தலித் இளைஞராக இருந்ததுனால அது கிடைச்சிருக்கு, அவ்வளவுதான். அதர்வைஸ் இது கிடைக்கல. அதனால தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆணவ கொலையில இறந்து போனதுக்கு 3 செக்டார் தான் அதிகமா இறந்து போறாங்க. ஒன்று இளைஞர்கள், இன்னொன்று பெண்கள், 3வது தலித்துகள். இப்படிதான் நான் பார்க்கிறேன் ஆய்வு கண்ணோட்டத்தில். இந்த 3 பேர் தான் விஜய் அவர்களை வந்து ஓட்டு போட்டு அவங்களை உட்கார வச்சிருக்கிறாங்க. அதையும் சேர்த்து சொல்ல விரும்புறேன். காலதாமதப்படுத்தாமல் தயவு செய்து முதல்வர் விஜய் அவர்கள் உடனடியாக ஆணவ கொலைகள், ஆணவ குற்றங்களுக்கு சேர்த்து நீங்க தனிச்சட்டம் ஏற்றணும் நான் கேட்டுக்கிறேன். நான்
நான் கடந்த ஆட்சியில 1000 விமர்சனம் இருந்தாலும் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அது ஒரு கே.என். பாஷா அது கமிட்டியை போட்டாரு. நல்ல உண்மையாலுமே ஜஸ்டிஸ் கே.என். பாஷாவும் ஐஏஎஸ் அதிகாரி பழனிக்குமாரும் ஐபிஎஸ் அதிகாரி ராமநாதன் 3 பேருமே சேர்த்துதான் அந்த மெம்பரா இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் மெம்பர், அவர் வந்து தலைவரா இருக்கிறாங்க. அவரே சொன்னாரு, இவ்வளவு டாக்குமெண்ட் நாங்க எல்லாம் இந்த 25 ஃபேமிலியை சந்திக்கணும்னா எத்தனை மாதம் ஆகும், எந்த கம்யூனிகேஷனும் இல்லாம இருக்குன்னு. ஆனா எல்லாமே நாங்க கொடுத்துட்டோம். சார்ஜ் ஷீட்ல இருந்து எல்லா ஆவணங்களும் இருக்கு. அதனால உடனடியாக இதை வந்து அவங்க தனிச்சட்டம் போடணும். இந்த 2 கேஸை பொறுத்தவரை இந்த 2வது வழக்கு நான் சொல்ற தஞ்சாவூர் திருவோணம் வழக்கு, போலீசார் இவ்வளவு மோசமா இருக்காங்க. இது வந்து புதிய கலாச்சாரம். இனிமேல் சடலத்தை தெரிவிக்காமல், சடலத்தை வந்து இறந்து போனதை வந்து போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணாமல் சடலத்தை எரித்தாக அது கொலை வழக்காக கருதப்படும் என்கிற அறிவிப்பு வெளியிடணும். எந்த விதத்திலும் வந்து நாங்க வந்து அது எல்லாரும் கொண்டு விட்டு நாங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணல, அது பெயிலபிள் அஃபென்ஸ் சொன்னா ஏத்துக்குவாங்களா? இந்த போலீசார் சொல்றாங்க வந்து இது தற்கொலைன்னு தெரியுது, பாடி இல்லையே. இனிமேல் வந்து இதான் திலீப் குமார் வழக்கிலையும் நடந்துச்சு. நம்முடைய உசிலம்பட்டி திலீப் குமார் வழக்கிலையும் அதே அந்த வழக்குல வந்து அந்த பெண்ணை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னாக்க பாடி எரிச்சிட்டாங்க. இப்ப சிபிஐக்கு மாறிடுச்சு கேஸ். விமலா தேவி திலீப் குமார் உசிலம்பட்டி கேஸ்ல விமலா தேவியுடைய சடலம் எரிக்கப்பட்டுடுச்சு. எரிக்கப்பட்ட பிறகு சிபிஐக்கு போனா அந்த கேஸ் நிக்குமா நிக்காதான்னு தெரியல. அதனால மிக விரைவாக இதை வந்து காலதாமதப்படுத்தாமல் 1-2 மாதங்களில் இது கொண்டு வர பாருங்க. ஏன்னாக்க மறுபடியும் அந்த சட்டத்தில் நம்ம தெளிவா சொல்லியிருக்கோம், தனி நீதிமன்றம் உருவாக்கணும். விசாரணை அதிகாரி வந்து சிறப்பு விசாரணை, ஒரு மினிமம் டிஎஸ்பி இன்வெஸ்டிகேஷன் ஆபீஸா இருக்கணும். இந்த சட்டம் சரியா செயல்படுதான்னு சொல்லி ஸ்டேட் லெவல் கமிட்டி உருவாக்கணும், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கமிட்டி இருக்கணும். பல்வேறு பரிந்துரைகளை வச்சு ஈவன் நாங்க ரூல்ஸ் சேர்த்துதான் ஒரு டிராப்ட கொடுத்திருக்கோம். ஏற்கனவே 2024 ராஜ்யசபால இது கொண்டு வந்துட்டாங்க. கர்நாடகால இந்த வருடம் 2026 மார்ச் 24 பில் பாஸ் பண்ணிட்டாங்க. ஆனவ கொலைகளுக்கு வந்து கர்நாடகா ஸ்டேட் வந்து பாஸ் பண்ணிடுச்சு. தமிழ்நாடு இன்னமும் பெண்டிங்கா இருக்கு, ரொம்ப வருத்தத்தோ இருக்கு. ஏன்னா தமிழ்நாடு வந்து ஒரு சமூக நீதி ப்ரோகிரசிவான ஒரு ஸ்டேட் சொல்றாங்க. தயவு செய்து விரைவாக இதை வந்து கொண்டு வர பாருங்க. அப்படித்தான் சொல்ல வர நாங்க. போஸ்ட்மார்ட்டம் அவங்க வந்துட்டு தற்கொலைன்றதான் பிரிலிமினரி மட்டும் தான் சார் வந்திருக்கு. அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஹேங்கிங்கை பொறுத்தவரை. நான் திருப்பி அது சொல்ல வருது என்னன்னா, மெடிக்கலா பேசும்போது அவங்க வந்து பல வழக்குல எவிடன்ஸ் எடுத்த வழக்குல தூக்குல தொங்கின மாதிரி தற்கொலைன்னு போட்டு 4-5 வருஷம் கழிச்சு கொலைன்றதுல பின்னாடி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதனால பாடியை வந்து அவங்க எரிச்சிருக்க கூடாதுன்னு சொல்ல வரும். ராமநாதபுரத்துல தூக்குல தொங்கின மாதிரி தான் இருந்தது, அது தற்கொலைன்னு தான் போட்டிருந்தாங்க. 4 வருஷம் கழிச்சு தான் கண்டுபிடிச்சாங்க. அதுல தெரியவே தெரியாதுன்றாங்க. ப்ரூஃப் என்னன்னாக்க தூக்குல தொங்கப்படுற ஒரு போர்ஸ் பண்ணி கூட மாட்டிருக்கலாம், காயம் இல்லாம கூட இருக்கலாம்ன்றாங்க. நாங்க அதுக்குள்ள போக விரும்பல. தற்கொலைன்னா கூட தற்கொலை தூண்டிதுன்றத போட்டிருக்கலாம்ல. அது எவ்வளவு பெரிய, ஏன்னா முதல் நாள் அந்த இன்சிடென்ட் நடக்குது இரவு. இல்ல கண்டிப்பா கொடுக்கலாம். அதுல இப்ப நம்ம அவங்கள்ட்டையும் நம்ம அதை சொல்லலாம், பரிந்துரையா வைக்கலாம். ஏற்கனவே நான் அவங்க அமைச்சர்கிட்ட வந்து 2-3 அமைச்சர்கிட்ட நான் பேசியிருக்கேன். கொஞ்சம் தனி சட்டம் கொண்டு வரதுக்கு கொஞ்சம் அழுத்தம் கொடுங்க அப்படின்றது நம்ம அங்க பேசிதான் சார் இருக்கோம். இல்ல அவர் ஏற்கனவே வந்து ஆணவ கொலை தனிச்சட்டம் தேவைன்றது அவர் பேட்டியும் கொடுத்திருக்காரு. நான் வந்து இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல வந்து நான் கண்டிப்பா பேசுறேன்னு சொன்னாரு. அதுக்கான ஸ்பேஸ் இருந்துச்சான்னு எனக்கு தெரியல. பட் ஆனா அவர் ரொம்ப ஆர்வமா இருந்தார். அன்னைக்கு என்ன சந்திக்கு வரும்போது கூட அது குறித்து அதிகமா பேசினாரு. அது எப்படியா சட்டத்தை கொண்டு வரணும்னாரு. அதுல என்னன்னா நேஷனல் எஸ்சிசி கமிஷன் தொடர்பு கொண்டாங்க. என்ன அவங்க என்ன சொல்றாங்க, ஒருவேளை இந்த சட்டம் வந்துச்சுன்னா எஸ்சிசி சட்டத்தில் பாதிப்பு வருமானு கேட்டாங்க. நான் சொன்னேன், இந்த சட்டம் என்பது அனைத்து தரப்பினருக்கும் பொதுவானது, எஸ்சிக்கு மட்டும் கிடையாது. ஆணவ கொலை தடுப்பு என்றது, ஆணவ குற்றங்கள் சட்டம் என்பது வெறும் எஸ்சிக்கு மட்டும் கிடையாது, அனைத்து தரப்பினருக்கும் பொருந்தும்.
எஸ்சி எஸ்டி மக்கள் ஆணவ கொலையில் கொல்லப்பட்டாங்கன்னா 2 சட்டம் பதிவு பண்ணப்படும், அவ்வளவுதான். ஸ்பெஷல் ஆக்ட் எப்படி நம்ம வந்து போக்சோல வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க குழந்தைகள்னா எல்லா குழந்தைகளுக்கும் சட்டம் பாயும். அது எஸ்சி எஸ்டி குழந்தைகள் அப்படின்னு அஃபெக்ட் ஆகும்போது எஸ்சி எஸ்டி ஆக்டும் போடணும், போக்சோவும் போடணும், பிஎன்எஸும் போடணும். அதனால அது இன்னும் கமிஷனுக்கே அது புரிதல் இல்லை. நேஷனல் எஸ்சி எஸ்டி கமிஷனை தொடர்பு கொண்டு ஒருவேளை இவ்வளவு பிரஷர் ஏற்படுத்துறீங்க, இது கண்டிப்பா எஸ்சி எஸ்டி சட்டத்தை வந்து உயிரிழத்தை குறைக்காது. என்ன காரணம் அப்படின்னா ஆணவ கொலைகள் பிசி குழு நடக்குது, ஷெட்யூல்டு காஸ்ட் குழு நடக்குது, வெறும் காஸ்ட் மட்டுமே இல்ல. இல்ல கண்டிப்பா அப்படி இருக்காங்கல்ல. அவங்க எல்லா காவல் நிலையங்கள்லயுமே ஏற்கனவே நம்ம தென் மாவட்டங்கள்ல தெரியும் எந்த சமூகம் அதிகமா இருக்காங்களோ அவங்க தான் இருக்கிறாங்க. அப்படி வச்சிருக்க கூடாதுன்னு பல முறை பரிந்துரை சொல்லப்பட்டிருக்கு. கவர்மெண்ட் ஒரு எம்ஜிஆர் பீரியட்ல இருந்து விமர்சனம் வந்துட்டு தான் இருக்கு. மேற்கு மண்டலத்தில் ஒரு குறிப்பிட்ட சாதி இருக்கிறாங்க, கிழக்கு மண்டலத்தில் எந்த ஜாதி இருக்காங்க, வடக்குல எங்க இருக்காங்க. நான் என்ன பொறுத்தவரை இந்த போலீசார் எல்லாம் இங்க இருக்கிற தூக்கி வேற இடத்துக்கு மாத்தணும், இல்ல அங்க இருக்கிற தூக்கி மத்த இடத்துக்கு மாத்தினாதான் இருக்கு. ஏன்னாக்க அவங்களுக்கு ஜாதி உணர்வு இருக்கோ இல்லையோ அவங்க அந்த ஜாதியில உள்ளவங்களா இருப்பாங்க, வேற வழி இல்லாம இன்ஃபுளுன்ஸ் பண்ணப்படுவாங்க, போர்ஸ் பண்ணப்பட்டு. நான் அவங்கள சார்ஜ் பண்ண விரும்பல, அவங்க எல்லாம் ஜாதி போலீஸா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பயங்கர ஒரு காஸ்டிஸ் மைண்ட் செட்ல இருப்பாங்க, அப்படிலாம் சொல்ல வரல. இன்ஃபுளுன்ஸ் பண்ணப்படும் உறவினர், ரிலேட்டிவ், அந்த அங்க இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன் எல்லாமே இன்ஃபுளுன்ஸ் பண்ணி அவங்களுக்கு கரெக்டா ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால வேற இடத்துக்கு வந்து டிரான்ஸ்பர் பண்றது சரியா இருக்கும். அது எப்படி நீங்க வந்து போலீஸ் துறைக்கு மட்டும் ஏன் சங்கம் வைக்க மாட்டாங்க, போலீஸ் துறைக்கு ஏன் சங்கம், அதுக்கு வந்து பல ரீசன் கவர்மெண்ட்ல சொல்றாங்க. அது வந்து சங்கம் வச்சுட்டாங்கனாக்க ஒரு சார்பா போடுன்றாங்கல்ல, அப்ப இது மட்டும் என்ன சார்பா இல்லையா, காஸ்ட் சார்பா இல்லையா, அதெல்லாம் மாத்தி வைக்கிற ஒரு போக்கு இருக்கு. கண்டிப்பாக அது இருக்கு. போலீஸ் இல்ல 2 இன்சிடென்ட் சொல்றேன். இவங்க 2:30 மணிக்கு அடிச்சு விட்டாங்கன்றதுக்கு 2:30 மணிக்கு போய் அரெஸ்ட் பண்ணணும்னு என்ன நோக்கம் இருக்கு? சரி, அங்க போற முன்னாடி அவங்களுக்கு எப்படி தெரியும்? 2:30 மணிக்கு உங்க அப்பா போறாரு, அவன் திரண்டு வந்து எப்படி நிக்கிறாங்க அங்க, இவங்க அப்பா பின்னாடியே போறாரு. நல்ல வேலை இந்த போலீஸ் மட்டும் லேட்டா வந்து அவங்க அப்பாவும் அடிச்சிருப்பாங்க. சொல்ல வரேன் நான். இது வந்து இப்ப இதுவரை எதுக்கு வந்து அவங்க தற்கொலைக்கு தூண்டிதான் போடல? ஒரு சாதாரணமானவர் ஏங்க ப்ரீவியஸ் இன்சிடென்ட் எடுத்து வச்சுட்டு போடுவாங்க. இது ஏதோ ஒரு 6 மாசம் முன்னாடி 1 வருஷம் முன்னாடி இருந்தா பரவாயில்ல, வித்தின் 5 hours 4 hours நடக்குது. அப்ப போலீஸோட நடவடிக்கை சரியில்லை. இப்ப இந்த இதுல வந்து அப்பட்டமா தெரியுது இல்ல. நாங்க இப்ப அந்த பையன்ட்டி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்காங்க. அந்த தம்பி கிட்ட வந்து இந்த 2வது கேஸ்ல கூப்பிட்டு போய் தம்பி சொல்லியிருக்கான். என்னடா சொன்னது கேட்கும்போது தம்பி சொல்றான், அந்த மாதிரி வந்து நீயே தூக்குல தூங்கு, அது நம்ம சாதிக்கு பெருமை. அவனுக்கு என்னன்னு தெரியல, அவன் என்கிட்ட அதை சொல்லும் போது அவன் என்ன செட்டா சொல்றான் அவனுக்கு தெரியல. இந்த காசை பத்தின இந்த தலித் பையனுக்கு தெரியல. நீயே தொங்கு, அப்பதான் குடும்பத்துக்கும் நம்ம சாதிக்கு பெருமைன்னு சொன்னாங்களாம். இது எல்லாம் அந்த பையன் அந்த போலீஸ்ட சொல்லியும் எதுக்கு அவங்க மேல வந்துட்டு ஒரு கைது இல்ல? இதுவரை எஃப்ஐஆர் என்ன, பாடியை எங்கள்கிட்ட தகவல் தெரிவிக்காம அறிவிச்சுட்டாங்க. அந்த எஃப்ஐஆர் மட்டும் தான் இருக்கு, அது பெயிலபிள்னு அவங்க சொல்றாங்க. இது எவ்வளவு பெரிய குற்றங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன், ஒரு தூக்கு ஒரு பொண்ணு தொங்குறா, நான் எரிச்சிட்ட பிறகு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாம எரிச்சிட்டுனாக்கா அது எவ்வளவு பெரிய சதி. அது மாயவரம் கேஸ் விட ரொம்ப கொடுமையான கேஸ். இது பாடி எரிச்சிருக்காங்க. அந்த பையன் எல்லாமே வச்சிருக்கான், போன் இருக்கு, போன் ரெக்கார்டு இருக்கு, அந்த பொண்ணோட இந்த பையன் இருக்கிற போட்டோஸ் இருக்கு. நான் அதை ரிவ்யூ பண்ண விரும்பல, அவ்வளவுதான். ஏன்னா ரெண்டு பேருமே குழந்தைகளா தான் இருக்குது. 17 வயசுன்ற ஒரு இடம் இருக்கு பாருங்க, 18 வயசுன்ற பெரிய வயசு இல்ல அது. அவன் நேற்று நான் பார்க்கும்போது அது அந்த பையனை பார்க்கறது கிட்டத்தட்ட வந்து 12 நாளா ட்ரை பண்றோம், சந்திக்க முடியல. அந்த பையனை கூட்டு போய் வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி அப்புறம் அவங்க ரிலேட்டிவ் ஒருத்தர் பிடிச்சி இது என்ன நடந்திருக்குன்றதுதான் கேட்கறது. இது ரொம்ப முக்கியமான, அவ்வளவு பேர் உண்மை மறைக்கப்பட்டிருக்கு. பாடி எரிக்கிறது என்னங்க, 6:45 அந்த பொண்ணு தூங்குறத பாக்குறாங்க, 8:30 மணிக்கு எரிக்கிறாங்க அப்படின்னா 1.25 மணி நேரத்தை ஒரு பாடி எரிக்க முடியுது அப்படின்னா அது எப்படி அசால்ட்டா போலீஸ் வந்து டீல் பண்ண முடியும்?
எந்த வழக்குல சார்? லாஸ்ட் உள்ளதா? ஆமா, மறுபடியும் ஒண்ணு கைது பண்ணிடுறாங்க சார். அவ்வளவுதான் சார், மறுபடியும் ஒண்ணு கைது பண்ணிடுறாங்க. இதுல வருகின்ற கேசஸ்ல எல்லாமே அது ஒரு வழியில் இறந்து போறது. நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி இடங்கள்ல தான் அவங்க அது அப்பட்டமா கொலை என்ற விஷயத்துல கைது பண்ணி ஆகணும். ஹேங்கிங்ல விஷம் குடிக்க இதுலதான் நிறைய சதி நடக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, அந்த இடத்துல நிறுத்துறாங்க. இப்ப நீங்க விஷம் குடிச்சாங்களா குடிக்க வைக்கப்பட்டாங்களான்றது நமக்கு எப்படி போரன்சிக்ல தெரியாது. உள்ள விஷம் இருக்குன்னு தான் தெரியும். இல்ல, அவரு இப்பதான் அந்த ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த 8 கேஸ்ங்களா? ஆமா, இன்னும் கொடுக்கல அவரு. இன்னும் அதுக்காக பிரிப்பரேஷன் தான் இருக்கிறாரு. நேத்து 2 நாளைக்கு முன்னாடி கூட மறுபடியும் பாஷா அவருக்கு தொடர்பு கொண்டு அந்த 28 வழக்கினுடைய ஸ்டேட்டஸ் என்ன, நீதிமன்ற ஸ்டேட்டஸ் என்னன்னு கேட்டாரு. எத்தனை வழக்கு நீதிமன்றத்தில் பெண்டிங்கா இருக்கு, கன்வெக்ஷன் என்ன, அக்யூட்டல் என்ன, அப்பீல் போயிருக்காங்களா என்ற விவரத்துல ஆர்வமா அவர் கேட்டுட்டு தான் இருக்கிறார். கண்டிப்பா கொடுக்கலாம். என்னை பொறுத்தவரை இந்த தவறான வேணாம். இதுவரை வந்த சட்டங்கள் எல்லாமே பொலிட்டிக்கல் பிரஷரால வரல, மக்களோட சிவில் சொசைட்டி பிரஷரால தான் வந்திருக்கு. நம்ம கொடுக்கலாம், பிரஷர் பண்ணலாம். இப்ப ஈவன் கர்நாடகால எல்லாம் அவங்க எந்த பொலிட்டிஷியன் பெருசா எடுக்கல. சிவில் சமூக அமைப்புகள் கொடுத்து வச்சுக்கிட்டு ஈவன் எவிடன்ஸ் அமைப்பு தயாரித்து அந்த டிராப்ட் தான் அவங்க எடுத்துருக்காங்க. நம்ம நேஷனல் லெவல்ல நம்ம உருவாக்கின டிராப்ட் தான் கர்நாடகால அதை ஈஸியா எடுத்துக்கிட்டு கொண்டு வர பாக்குறாங்க. அது ஆர்வம் தான். இது எளிதா செய்ய வேண்டிய காரியம். ஏன்னாக்க கர்நாடகாவை விட தமிழ்நாட்டில் தான் ஆணவ கொலைக்கு எதிரான குரல் வலிமையா இருக்கு. அரசியல் இயக்கங்கள் கடுமையா குரல் கொடுக்கிறாங்க. நன்றி.